நான் தகப்பன் வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல போயிட்டேன்னு நீங்க சொல்றீங்களா? அவர் சொல்றாரு, மகனே மகளே வா. சகோதர உறவை விட்டு ரொம்ப தூரத்துல போயிட்டேன்னு சொல்றீங்களா? அவர் சொல்றாரு, இப்போ நான் உனக்கா காத்திருக்கிறேன் வா. உலகத்தின் இச்சையில மூழ்கி செத்து போயிட்டேன்னு சொல்றீங்களா? அவர் சொல்றாரு, நான் உன்னை உயிர்ப்பிக்கிறேன் வா. ஒரு கனந்தரை நாவி என்ன கொன்று போட்டதுன்னு சொல்றீங்களா? அவர் சொல்றாரு, நான் உன்னை உயிர்ப்பிக்கிறேன் வா. அப்பா, பாவத்தில் விழுந்து செத்து போயிட்டேன்னு சொல்றீங்களா? அவர் சொல்றாரு, நான் உன்னை உயிர்ப்பிக்கிறேன் வா. நேற்றை நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என் யோசனையை கர்த்தர் பிடிச்சாரு. என் யோசனையை கர்த்தர் பிடிச்சு ஒரு திசைக்கு திருப்பி விட்டார். நான் டக்கு டக்குன்னு டைரி எடுத்து எழுதினேன். என்ன எழுதுனேன்னு தெரியுமா? ஆவிக்குரிய பாவிகளின் அடையாளங்கள். யாரோட அடையாளம்? ஆவிக்குரிய பாவிகளின் அடையாளம். ஒன்னு, முகநாடி வேறுபட்டது. என்ன? முகநாடி வேறுபட்டது. கூட்டத்துக்கு போகும்போ அப்படி பளிச்சுன்னு இருந்து முகம், அவ்வளவு ஷைனிங்கா இருந்து தேவ தூதர்களை போல பிரகாசித்தது. அந்த 40 நாள் மலையிலிருந்து வந்த மோசையினுடைய தொக்கு மோசையினுடைய முகத்தில் இருந்த தோல் பிரகாசித்தது இல்லையா, அது போல. ஆனா கூட்டம் முடிஞ்சு கிளம்பி போறான், அப்படி இருண்டு இருக்கு. கர்த்தர் 750 கோடி ஜனங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஒவ்வொருவருடைய முகநாடியும் பார்க்கிறார். ஒருத்தன் ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போறான், அவனுடைய முகரூபம் மாறி இருக்கு. அவனை பார்த்து கேட்கிறாரு, காயினே ஏன் முகநாடி வேறுபட்டு இருக்கு? அகத்தின் பாவம் முகத்தில். சில நேரம் முகம் களை இழந்து போகுது இல்லையா, முகத்தில் அந்த பிரசன்னம் தெரியல இல்லையா. நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியுது நம்ம உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. பழைய அந்த சிரிப்பு இல்ல, பழைய அந்த செழிப்பு இல்ல, முகத்துல பழைய அந்த ஆனந்தம் இல்ல. எப்பவுமே ஒரு புன்முறுவல், எப்பவுமே ஒரு சந்தோஷம். அது மொத்தமா மிஸ். மொத்தமா இப்ப பார்த்தா ஒரு அரை புலிக்க சைஸ். இதுலயும் சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையோ, அரை புலிக்க சைஸ். என்ன சொன்னாலும் உடனே ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு.